ஒருவருக்கு இந்த பணம் எப்படி கைக்கு கை மாறுகிறது என்பதை பார்க்க ஆசை. அந்த ஆசை நிறைவேறியதா என்பதை இந்த கதையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். கணேஷ் என்பவர் ஓட்டல் ஒன்றை நடத்தி வந்தார். அவருடைய மாப்பிள்ளை 500 ரூபாய் நோட்டு ஒன்றை அசல் நோட்டு போல் தத்ரூபமாக ஜெராக்ஸ் செய்து கொண்டான். அந்த நோட்டை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மச்சானின் ஹோட்டலுக்கு வந்து கல்லாவில் இருந்த மச்சானிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு தன்னிடமிருந்த ஜெராக்ஸ் 500 ரூபாய் நோட்டை எடுத்து தன் மச்சானிடம் கொடுத்தான். மச்சான், இதை கொஞ்சம் வைத்து கொள்ளுங்கள், நான் வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவரிடம் கொடுத்துவிட்டு போய்விட்டான். சிறிது நேரம் கழித்து ஹோட்டலுக்கு பால் ஊற்றுபவர் தனக்கு 500 ரூபாய் அவசரமாக வேண்டியிருக்கிறது, தனக்கு தர வேண்டிய பால் பணத்தில் கழித்து கொள்ளலாம் என்று சொல்லி முதலாளியிடம் பணம் கேட்கிறார். கல்லாவில் இன்னும் 500 ரூபாய் சேரவில்லை. சிறிது நேரம் யோசித்த முதலாளி தனது மாப்பிள்ளை கொடுத்துவிட்டு சென்ற 500 ரூபாயை பால்காரரிடம் கொடுக்க அந்த பணத்தை வாங்கி கொண்டு செல்கிறார் பால்காரர். மாப்பிள்ளை வருவதற்குள் வியாபாரத்தில் 500 ரூபாய் தேற்றிவிட முடியாதா என்ற நம்பிக்கையில்தான் அந்த பணத்தை எடுத்து பால்காரரிடம் கொடுத்து விட்டார் ஹோட்டல்காரர். ஹோட்டலில் இருந்து 500 ரூபாய் வாங்கி சென்ற பால்காரர் நேராக தனது மனைவிக்கு பிரசவம் பார்த்த லேடி டாக்டரை சந்தித்து அவருக்கு பாக்கி வைத்திருந்த 500 ரூபாயை கொடுத்துவிட்டு சென்றார். லேடி டாக்டரும் அந்த பணத்தை வாங்கி கொண்டு அங்கு இருந்த தனது டிரைவரிடம் அந்த பணத்தை கொடுத்து பஜாரில் இருக்கிற டெய்லர் கடையில் பழைய பாக்கிக்கு இந்த 500 ரூபாய் பணத்தை கொடுத்துவிட்டு பிள்ளைகளுக்கு எடுத்து வைத்திருக்கும் புது துணிகளை தைக்க அளவெடுக்க வரச்சொல் என்று டிரைவரிடம் கூறினார். டிரைவரும் டெய்லர் கடைக்கு போய், டாக்டர் அம்மா வீட்டு பாக்கிக்கு இந்த 500 ரூபாயே வாங்கி கொள்ளும், வீட்டில் பிள்ளைகளுக்கு புது துணி அளவெடுக்க வர சொன்னார்கள் என்றார். காஜா பையனிடம் கடையை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு டாக்டர் அம்மாவின் டிரைவர் கொடுத்த 500 ரூபாயை எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு கிளம்பினார் டெய்லர். கல்லாவில் உட்கார்ந்திருந்த ஹோட்டல் முதலாளியிடம், ஐயா, என் மகளின் சடங்குக்கு தாங்கள் கடையில் சாப்பாடு வாங்கிய வகையில் 500 ரூபாய் பாக்கி இருக்கிறது. இந்த 500 ரூபாயை வாங்கி கொண்டு கணக்கை நெய் செய்து கொள்ளுங்கள் என்று டிரைவர் கொடுத்த 500 ரூபாய் நோட்டை ஹோட்டல் முதலாளியிடம் தந்தார் டெய்லர். ஹோட்டல் முதலாளியும் சரி, அப்படியே செய்து கொள்ளலாம் என்றபடி 500 ரூபாய் நோட்டை வாங்கி கொண்ட முதலாளி அதை கல்லாவில் தனியே ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறார். ஏனென்றால் தன்னுடைய மாப்பிள்ளை கேட்டா 500 ரூபாய் நோட்டு தர வேண்டுமே என்ற எண்ணத்தில். சற்று நேரத்தில் அவரின் மாப்பிள்ளை வந்து, மச்சான், நான் கொடுத்த 500 ரூபாய் நோட்டை கொடுங்கள் என்று வாங்கிக் கொள்கிறார். தான் கொடுத்த 500 ரூபாய் ஜெராக்ஸ் நோட்டுத்தான் அது என்பதை உறுதி செய்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். வெளியே வந்த மாப்பிள்ளை ஜெராக்ஸ் எடுத்த 500 ரூபாய் நோட்டை சுக்குள் சுக்குளாக கிழித்து காற்றில் பறக்க விட்டார். சரி, இப்போ பார்க்கலாமா அந்த 500 ரூபாய் செல்லாத ஜெராக்ஸ் நோட்டு சுற்றி வந்ததில் நடந்தது என்ன என்று. முதலாளி பால்காரனுக்கு கொடுக்க வேண்டிய 500 ரூபாய் பால் பாக்கி கணக்கு நேராகி விட்டது. அதே போலவே பால்காரன் டாக்டருக்கு கொடுக்க வேண்டிய அவன் மனைவியின் வைத்திய கடன் நேராகிவிட்டது. அதுபோலவே டெய்லர் ஹோட்டலுக்கு கொடுக்க வேண்டிய கடனும் நேராகிவிட்டது. கடைசியாக ஹோட்டல் முதலாளியும் தன்னிடம் வைத்திருக்க சொல்லி கொடுத்த பணத்தை தன் மாப்பிள்ளைக்கு திரும்ப கொடுத்து விட்டார். முடிவாக ஜெராக்ஸ் 500 ரூபாய் நோட்டு சுக்குள் சுக்குளாகி காற்றில் பறந்துவிட்டது. ஆனால் இத்தனை பேர் கடனும் நேராகி இருப்பது நிஜமே. உங்களிடம் ஒரு கேள்வி, இதில் நஷ்டமடைந்தவர் யாராவது இருக்கிறார்களா? அல்லது மாயாஜாலம் எதுவும் நடந்ததா? இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பணம் என்பது சுற்றிக்கொண்டே இருக்கும் உலக உருண்டை போல. இரண்டும் நின்றுவிட்டால் நம் வாழ்க்கையே முடிந்துவிடும். இப்போதெல்லாம் பணம் என்னடா, பணம் பணம், குணம்தானடா நிரந்தரம் என்று சொல்பவர்கள் இப்போது யாரும் இல்லை. கையில் வாங்குனே, பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை என்று சொல்பவர்கள் ஏராளம். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே என்று ஏங்கி தவிப்பவர்கள் அநேகர். ஆனால் இந்த பணம் என்னும் காகிதம் செய்யும் வேலை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? சிலர் அன்பை இழக்கச் செய்கிறது, சிலர் பண்பை இழக்கச் செய்கிறது, சிலர் நட்புகளை இழக்கச் செய்கிறது, சிலர் உறவுகளை இழக்கச் செய்கிறது, சிலர் கண்ணியத்தை இழக்கச் செய்கிறது, சிலர் கற்பை இழக்கச் செய்கிறது, சிலர் மார்க்கத்தை இழக்கச் செய்கிறது,
சிலர் மனித நேயத்தை இழக்கச் செய்கிறது, சிலர் வாலிபத்தை இழக்கச் செய்கிறது, சிலர் வாழ்க்கையே இழக்கச் செய்கிறது. இதையெல்லாம் இழந்த பின் பணம் என்ற காகிதம் இருந்து என்ன பிரயோஜனம்? சிந்தித்து செயல்படுவீர். பணம் என்னும் அரக்கனிடம் மாட்டிக்கொள்ளாதீர்கள். இந்த மாதிரி பணம் காய்க்கிற மரம் உங்களுக்கு வேணுமா? வீட்டில் இடம் இருக்காது, அதனால செடி வாங்கிக்கலாம். உல்ட்டா உலகத்தை லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் மணி பிளான்ட் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வைங்க. இதுவரைக்கும் உல்ட்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.